பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தை 21. மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவருடைய திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறுமாம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். நாம் அநேக திட்டங்களை போடலாம், அநேக எண்ணங்களை எண்ணலாம். கடைசியாக ஆண்டவருடைய திட்டம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்றது. அதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அதை கண்டுபிடித்தவர்கள் மிகவும் சிலரே இந்த உலகத்தில். எனவே ஆண்டவரின் திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறுவது எப்படி என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தையின்படி நாம் தியானிப்போம். மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக மக்கள் எண்ணுவது உண்டு. இளம் பெண்களிடம் கேட்டு பார்த்தால் எனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனக்கணக்கு போடுவார்கள். மனதில் ஒரு எண்ணத்தை எண்ணுவார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் பெரிய திட்டம் போட்டு வைத்திருப்பார்கள். அதே போல் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடம் நாம் விசாரித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு டீச்சர் கேட்கக்கூடிய நேரத்திலும், ஆசிரியர்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்திலும் அதற்கு உடனடியாக பதில் சொல்வார்கள். அவர்களிடம் நாம் கேட்டோம் என்றால், எதிர்காலத்தில் நீர் யாரை போல் மாற வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள், நான் டாக்டர் ஆக வேண்டும், அல்லது கலெக்டர் ஆக வேண்டும், ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராய் மாற வேண்டும், அல்லது ஒரு சயின்டிஸ்டாய் ஆக வேண்டும், பெரிய ஒரு அதிகாரியாய் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள திட்டங்களையும் எண்ணங்களையும் சொல்வதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இளைஞர்களிடம் கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள், படித்து முடித்த பிறகு நல்ல ஒரு வேலை எனக்கு வேண்டும், கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி அமெரிக்காவில் போய் சம்பாதிக்க வேண்டும், லட்சக்கணக்கில் சம்பாதித்து நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டும், நம் கூடிய அதிக பணத்தை கொடுத்து நல்ல ஒரு வசதியான காரை வாங்க வேண்டும், வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும், எனக்கு வரக்கூடிய மனைவி இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய திட்டங்களை அவர்கள் வகுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நம்முடைய மனதில் ஏராளமான எண்ணங்கள் எழும், ஆனால் ஆண்டவருடைய திட்டமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய பணிக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால், அவர் அவருடைய பணியில் உங்களை அமர்த்துவார். உங்களுக்காக ஒரு துணைவியாரை அவர் முன்குறித்து வைத்தார் என்றால், அந்த துணைவியார் தான் உங்களுக்கு மனைவியாய் வர முடியும். உங்களுக்காக ஒரு துணையாளரை ஆண்டவர் முடிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால், அவர்தான் உங்களுக்கு ஒரு கணவராக வர முடியும். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எப்படி ஆக வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த திட்டத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள், பாக்கியவதியாய் இருப்பீர்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அந்த ஒரு விளக்கத்தை தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு திட்டத்தை போடலாம், இன்ஜினியரிடம் போய் கேட்கலாம், சிவில் இன்ஜினியரிடம் போய் கேட்கக்கூடிய நேரத்தில் அழகான திட்டத்தை போட்டு கொடுப்பார்கள். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்களுடைய கரத்தில் பணம் இருக்க வேண்டும். பணம் என்கின்ற பொக்கிஷம் இருந்தால் மட்டுமே உங்களால் ஒரு இடத்தை வாங்க முடியும், அதில் ஒரு வீட்டை கட்ட முடியும், அதில் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க
வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு செயல்களுக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்து அவரோடு பேசி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து செயலாற்றக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பலனும் வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எனவே நாம் எந்த ஒரு எண்ணத்தையும் எண்ணலாம், அது ஆண்டவருடைய எண்ணம் கிடையாது. உங்களுடைய வழிமுறைகள் நான் இந்த வழியில் தான் செல்வேன் என்று சொல்லி நீங்கள் தீய வழியில் கடந்து செல்லலாம் அல்லது நல்ல வழியிலே கடந்து செல்லலாம். அதுவும் ஆண்டவருடைய திட்டம் கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீங்கள் எந்த வழியில் கடந்து போகிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வழியில் தான் நீங்கள் கடந்து செல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கனவு கூட கண்டு பார்த்தது கிடையாது. நான் ஒரு குருவானவராக்கு படிக்க போய் ஒரு குருவானவராய் மாறுவேன் என்று சொல்லி கடைசியாக ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று என்னுடைய வேலையை விட்டுவிட்டு சயின்டிஸ்டாக இருந்த அந்த ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை விட்டு என் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய பணிக்காக கடந்து வந்து இந்த நாளிலும் அஸ்ஸாம் மாநிலத்திலே பணி செய்து கொண்டு இருக்கின்றேன். இது என்னுடைய திட்டம் அல்ல, இது அவருடைய திட்டம். படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு புகழ் பாடி அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாய் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய திட்டம் எதை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு 3 வருடம் எடுத்தது. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு நல்ல மனமாற்றம் அடைந்த பிறகு பாவ சங்கீர்த்தனம் செய்து அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்த வேளையிலே அவருடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எப்படிப்பட்டவனாய் இருப்பாய், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாய் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவரிடம் இருந்துதான் நான் படித்துக் கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஆண்டவரும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார். அநேக முறை உங்களிடம் பேசி இருக்கின்றார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடி உணர்ந்து கொள்ளாதபடி நீங்கள் வாழ்கின்றபடியினால் ஆண்டவர் உங்கள் பேசுவதை உங்களால் கேட்க முடியவில்லை. அவருடைய திட்டத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எண்ணங்களை எண்ணலாம். நான் இந்த இடத்திற்கு கடந்து போய் விடுவேன், வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பேன், அதற்காக இவ்வளவு பணங்களை செலவழிப்பேன், நான் இந்த படிப்பை படித்து விடுவேன், நான் இப்படிப்பட்ட வீட்டை கட்டி விடுவேன், நான் இந்த ஒரு காரை வாங்கி விடுவேன், நான் ஒரு செழிப்பாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணங்களை எண்ணலாம். அது ஒரு பாசிட்டிவான எண்ணம் தான், நேர்மறையான எண்ணம் தான். அதில் அந்த எண்ணம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் உங்களுக்கு தெரியும் என்றும் எனக்கு தெரியும் என்றும் அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான உள்ள திட்டம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வல்லமையான வார்த்தை. எனவே
ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆண்டவர் வைத்திருக்க திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் மட்டுமே நம்முடைய திட்டங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த வளமான திட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தாவீது இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவன் செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவருக்கு எல்லா திட்டங்களையும் அவரிடம் கொடுத்தார். நீ இந்த வழியிலே போ, இவரிடம் போரிடு, இந்த இடத்தை நீ தீக்கரையாக்கு என்று சொல்லி ஆண்டவர் அந்த திட்டம் முழுவதையும் கொடுத்தபடியினால் சென்ற இடமெல்லாம் அவர் வெற்றி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? ஆண்டவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். புத்தியை வைத்து சிந்தித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முட்டியை போட்டு ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண் முன்னே உள்ளன. எனவே அவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீ கைமாறு அளிக்கின்றீர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே திட்டம் இடுவதில் அவர்தான் வல்லவர், அதனை செயலாற்றுவதிலும் அவர்தான் பெரியவரும் வல்லவருமாய் இருக்கின்றார். மானிடர்களுடைய வழிமுறைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கின்றது. ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை ஏளனப்படுத்தி பேசலாம், கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கடவுளை விட்டு தப்பி ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி யோனா தப்பித்து ஓடியது போல் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பிடிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அநேக கஷ்டங்களும் அநேக விளைவுகளும் ஏற்படும். எனவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் அவரிடம் கேட்போம். அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். சில பேருக்கு ஆண்டவர் உடனடியாக வெளிப்படுத்துவார், சில பேருக்கு ஒரு மாதத்தில் நடக்கலாம், சில பேருக்கு 1 வருடமாகலாம், 2 வருடமாகலாம், 3 வருடமாகலாம். சோர்ந்து போக கூடாது அன்பார்ந்தவர்களே. எனக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எடுத்தன ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி. புதிய ஆற்றலையும் புதிய பலத்தையும் இந்த புதிய நாளில் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர். மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்திருக்கும் என்று உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு விளக்கி கொடுத்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியின் துணையும் பலத்தையும் கொடுத்து நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் அநேக எண்ணங்கள் உண்டு, அநேக திட்டங்கள் உண்டு, ஆனால் எல்லாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் இருந்ததை தவிர நாங்கள் ஏறெடுத்த திட்டமே அன்றி வேறு எந்த திட்டமும் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் உமது வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்வீராக. உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எசாயா 55:8 சொன்னீரே, என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல என்று நீர் சொன்னீரே சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, உமது வழியில் நடக்க, உம்முடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவீராக. எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தூய ஆவியின் பலத்தையும் ஆற்றலையும் தருவீராக. உண்மையோடு உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய ஆற்றலை தருவீராக. அநேக முறை எங்களுடைய பதவிகளையும் பட்டங்களையும் கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வென்று விடுவோம் என்று எண்ணிய நாட்கள் உண்டு தகப்பனே. எங்களுடைய படிப்புகளை கொண்டு நாங்கள் உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவோம் என்ற எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு தகப்பனே. ஆனாலும் அநேக முறை நாங்கள் தோல்வியை சந்தித்திருப்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். அதை அறிந்தும் இது எதனால் வந்து என்பதை உணராமல் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு மன வலிமையை கொடுத்து உமது வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எங்களுக்கு சொல்லிக்
கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுப்பீராக. ஏனென்றால் நீர் திட்டம் இடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் அது கண்முன்னே இருக்கின்றன என்று இறை வாக்கினர்கள் வழியாக நீர் பேசிய பொழுது ஆண்டவரை நாங்கள் கேட்காமல் இருந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் அதை உணர்ந்து இருக்கின்றோம், அறிந்து இருக்கின்றோம். அதற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றும் அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று சொன்னீரே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நல்வாழ்விற்கு இருக்கக்கூடிய திட்டங்களை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பலவீனன் என்று தள்ளிவிடாதபடி உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, உண்மையோடு முத்தமத்தோடு வாழ எங்களை வழி நடத்தும். வளமான எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய திட்டம் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதற்காக இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஆமீன்.